ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு 12 வீக் ஸ்டடி பிளான் ஒன்று ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன். அதில் வீக் 1 ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இது வீக் 2லேயும் நம்ம ஆல்ரெடி ஒரு டாபிக் பார்த்துட்டோம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறத முடிச்சுட்டோம். இப்போ நம்ம ரீசனிங்கில் கோடட் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கும் முன்னாடி எல்லாருக்குமே ஒரு பெரிய நியூஸ் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அந்த 7000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கிறனால நம்ம ப்ரிப்பேர் டு கிராக் தமிழ் சேனல்லேருந்து நாங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பிடிஎஃப் கோர்ஸ் நான் லான்ச் பண்ணியிருந்தேன். ப்ராக்டிஸ் பிடிஎஃப் கோர்ஸ் அது இப்போ இந்த 12 வீக்ஸ் ப்ரிப்பரேஷன் பிளான் ஒன்று போட்டிருக்கேன்ல, அதுக்கு ஏற்றாப்புல இப்போ இந்த வீடியோ முடிஞ்சோடனே ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சோடனே அந்த டாப்பிக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். இந்த கோர்ஸ்க்குள்ள ஜாயின் பண்ணிக்கிறவங்களுக்கு அதுக்கான ப்ரைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 700. பட் நான் லான்ச் ஆஃபரெல்லாம் நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தேன். பட் இப்போ ஆக்சுவலாக இந்த 7000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ண செலிப்ரேஷனாக மார்ச் 8 விமென்ஸ் டே வரைக்கும் அப்படியே 50% ஆஃபரில் 350 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கேன். இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே ஒரு ப்ரைவேட் வீடியோ எடுத்து நான் அதை உங்களோட ஷேர் பண்ணுவேன். அதான் இதில் இருக்கிற பெரிய பெனிஃபிட். ஸோ நீங்கள் அந்த டாபிக் ஃபுல்லாகவே ஒரு தடவை நீங்கள் சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே சால்வ் பண்ணுறதையும் நான் செக் பண்ணுவேன். அதை தாண்டி இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் அதை கிளியர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணாமல் ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஆஃபர்ஸ் நெக்ஸ்ட் டெஃபினட்டாகவே ரிப்பீட் ஆகாது. ஸோ மார்ச் 8 இந்த ஆஃபர் முடியுது, வாங்கிக்கோங்க. அதில் எப்படி வாங்குறது அந்த டீட்டெயில்ஸ்லாம் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ இப்போ நம்ம டேரக்டாக இன்னைக்குள்ள வீடியோக்கு போயிடலாம். ஓகே, கோடட் இன்இக்வாலிட்டினா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது உங்களுக்கு இதை பற்றி என்னன்னே தெரியல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பற்றி கேள்விப்படுறேன் அப்படின்னா, டேரெக்டாக அதுக்கான உங்களுக்கான வீடியோ இது கிடையாது. கோடட் இன்இக்வாலிட்டினா என்ன, அதுக்கு கீழே என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பட் நான் ஜென்ரலாக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு கிளான்ஸ் மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? கோடட் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கீழே கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கன்க்ளூஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 3 சிம்பிளை பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்னது இது 3 சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரேட்டர் தேன், ஒரு லெஸ் தேன், ஒரு ஈக்குவல் டு, இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு கிரேட்டர் தேன், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இப்படி தனியாகவும் இருக்கலாம். ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, நாட் கிரேட்டர் தேன், நாட் லெஸ் தேன், நாட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி இதுக்குள்ளேயே கம்பைன் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், A கிரேட்டர் தேன் B கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு C லெஸ் தேன் D, இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதான் ஸ்டேட்மெண்ட். இதுதான் உங்கள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி அவங்க ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது கன்க்ளூஷன் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, A கிரேட்டர் தேன் C அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் A கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு Cன்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்கலாம். A லெஸ் தேன் D, இந்த மாதிரி கன்க்ளூஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கன்க்ளூஷனில் இது கன்க்ளூஷன் நம்பர் 1, இது கன்க்ளூஷன் நம்பர் 2, இது கன்க்ளூஷன் நம்பர் 3. இந்த கன்க்ளூஷன் சொல்லி இதை ஃபாலோ பண்ணுதா இல்லையா, இந்த மாதிரி அவங்க கேட்பாங்க. ஓகேங்களா? இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A கிரேட்டர் தேன் C அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்படின்னா என்ன பண்ணணும்னா, A இங்கே இருக்குது, C இங்கே இருக்குது. அதுக்கு நடுவில் இருக்கிற சிம்பிள் இந்த கிரேட்டர் தேன் அப்படிங்கிறது காமனாக பொதுவாக இருக்குதா அப்படிங்கிறது பார்க்கணும். இங்கே கிரேட்டரும் இருக்குது, அதாவது மொத்தம் நம்ம பார்க்குறது ஏலேருந்து C வரைக்கும் இந்த கிரேட்டர் தேன் அப்படிங்கிற சிம்பிள் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் கிரேட்டர் தேன் இருக்குது, இங்கேயும் கிரேட்டர் தேன் இருக்குது. ஸோ டெஃபினட்டாகவே இந்த கன்க்ளூஷன் ஃபாலோஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் கன்க்ளூஷனுக்குள்ள A கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு Cயான்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த Aக்கும் Cக்கும் நடுவில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எல்லாத்துலேயுமே இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் கிரேட்டர் தேன் தான் இருக்குது, இங்கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. பட் இந்த இடத்துலையும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு வந்திருந்தா மட்டும்தான் இது கரெக்டு. ஸோ இது தப்பு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? அதாவது எல்லா இடத்துலையுமே அது நடுவில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, அந்த ஏக்கும் டிக்கும் கேட்டிருக்காங்கன்னா அதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் அவங்க கொடுத்துருக்கிற இந்த சிம்பிள் இருக்க வேண்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் A லெஸ் தேன் D அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
A less than D அப்படின்னு இருக்குன்னா A இங்க இருக்கு, D இங்க இருக்கு. less than D இருக்கு, பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே greater than இருக்கு ஒரு less than. அதாவது அந்த ரெண்டு எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்களா, அதுக்கு நடுவில் ஒரு greater than சிம்பலும் ஒரு less than சிம்பலும் வந்துருச்சுன்னா ரிலேஷன்ஷிப் கான் பி எஸ்டாப்ளிஷ்ட் அப்படிங்கிற ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரிலேஷன்ஷிப் கான் பி எஸ்டாப்ளிஷ்ட், இதுதான் ஜென்ரல் மீனிங். அதாவது எந்த ரெண்டு எலமெண்ட்ஸ்குள்ள அந்த கன்க்ளூஷனுக்குள்ள என்ன இருக்கோ இந்த எலமெண்ட் வந்து காமனாக இருக்கணும். லெஸ் கிரேட்டர் தான் அப்படின்னு இருக்குன்னா இங்கே கிரேட்டர் தான் வந்து இங்கேயும் கிரேட்டர் தான் இருக்குது, இங்கேயும் கிரேட்டர் தான் இருக்குது. ஸோ காமனாக இருக்குது. ஸோ அது கரெக்ட். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன சிம்பிள் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே பொதுவாக அது இருக்க வேண்டும், இல்லைன்னா அது டஸ் நாட் ஃபாலோ. அந்த மாதிரி ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணுறது போது ஒரு கிரேட்டர் தான் சிம்பிளும் ஒரு லெஸ் தான் சிம்பிளும் வந்துருச்சுன்னா ரிலேஷன்ஷிப் கான் பி டிட்டர்மைண்ட் ஆர் ரிலேஷன்ஷிப் கான் பி எஸ்டாப்ளிஷ்ட் அப்படிங்கிற ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக் அப்படிங்கிறது. ஓகே, இதை தாண்டி இதுதான் கொஞ்சம் பேசிக் அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா? இதில் இன்னொரு சில சிம்பிள்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ A equal to B greater than C இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A equal to Bனா நீங்கள் அதை உங்கள் மைண்டில் ரீரைட் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஏயும் பியும் ஈக்குவல் கிரேட்டர் தேன் சி இப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு இப்போ இதுதான் ஸ்டேட்மெண்ட்னு வச்சுக்கோங்க. கன்க்ளூஷன் வந்துட்டு A greater than C அப்படின்னு இருக்குன்னா இங்கே காமனாக வந்துட்டு இங்கே ஈக்குவல் டு இருக்குது, இங்கே கிரேட்டர் தேன் இருக்குது, காமனாக இல்லையே அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா தப்பாக போயிடும். புரியுதுங்களா? ஈக்குவல் டு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரீரைட் பண்ணி எழுதிக்கோங்க. ஏயும் பியும் ஈக்குவல். ஸோ ஏபி இந்த மாதிரி இருக்குன்னா இப்போ A greater than C அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ A greater than or equal to B equal to C greater than or equal to D இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய கன்க்ளூஷன் என்ன இருக்குது அப்படின்னா A greater than or equal to D அப்படின்னு இருக்குன்னா இந்த கன்க்ளூஷன் இப்போ கரெக்டாக தப்பானா என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் இந்த மாதிரி பார்க்கக்கூடாது. இங்கே greater than or equal to இருக்குது, இங்கே equal to இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடாது. equal to மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா A greater than or equal to B or C பியும் சியும் ஈக்குவல் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டி இந்த மாதிரி நீங்கள் திரும்ப எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் மைண்டில் நீங்கள் இதை பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ A greater than or equal to D ஆமாம் A greater than or equal to D காமனாக டெஃபினட்டாகவே greater than or equal to வருது. ஸோ A greater than or equal to D அப்படிங்கிறது கரெக்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு வரும். நாட் ஈக்குவல் டுவோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ A நாட் ஈக்குவல் டு B அப்படின்னா A வந்து கிரேட்டர் தேன் பியும் வரணும், A லெஸ் தேன் பியும் வரணும். புரியுதுங்களா? இப்போ இது கன்க்ளூஷன் 1ஆ இருக்குது, இது கன்க்ளூஷன் 2ஆ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ A நாட் ஈக்குவல் டு பின்னா நாட் ஈக்குவல்னா கிரேட்டராக இருக்கலாம் இல்லை லெஸ்ஸராக இருக்கலாம், அதான் மீனிங். பட் உங்களோட கன்க்ளூஷனில் வெறும் A கிரேட்டர் தேன் பி மட்டும் இருக்குன்னா அது இதை வந்து நீங்கள் தப்புன்னு தான் சூஸ் பண்ணணும். அது மாதிரி வெறும் A லெஸ் தேன் பி மட்டும் இருக்குன்னா தப்புன்னு தான் சூஸ் பண்ணணும். பட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்கன்னா எய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ரெண்டும் சேர்ந்து கண்டிப்பாக வந்தால் மட்டும் நீங்கள் எய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ண வேண்டும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி இருக்குது. சப்போஸ் இப்போ A greater than B இருக்குது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் A equal to B இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும்னா நன் ஃபாலோஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இதிலெல்லாம் உங்களுக்கு இன்னும் பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 5 கோடட் இன்ஈக்குவாலிட்டியோட பார்ட் 5 வீடியோவில் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துக்கோங்க. ஓகேங்களா? நான் அதில் தான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி என்ன சொல்கிறது, இப்போ நாட் இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது A நாட் லெஸ் தேன் B இப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்கள் எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கணும்னா A greater than or equal to B அப்படின்னு எழுதிக்கணும். புரியுதுங்களா? ஏதாவது ஒரு சிம்பிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ரிமைனிங் ரெண்டு சிம்பிளும் கண்டிப்பாக வரும். அதுதான் அதோடைய மீனிங். இப்போ நாட் ஈக்குவல் டுனா கிரேட்டர் தேன் தான் சொன்னது. பேசிக்காக இந்த 3 சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது ஒன்று நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ரிமைனிங் ரெண்டு சிம்பிள் வரும். இப்போ சப்போஸ் A லெஸ் தேன் இந்த இதுன்னு வச்சுக்கோங்களேன், A லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு சொல்லிட்டாங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது ஒரே ஒரு சிம்பிள் தான். ஸோ அந்த சிம்பிளால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இதில் இருக்கிற ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஷார்ட்கட் ட்ரிக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சம்ஸ்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக இதே மெத்தடில் போட்டு போயிட்டே இருக்கோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A greater than B less than or equal to C அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் B greater than or equal to D இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு இது வந்து ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு கன்க்ளூஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா
ஏ கிரேட்டர் தேன் டி இப்படி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக இந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு கொடுத்துருக்கிற கன்க்ளூஷன்ல ஒரு எலமெண்ட் இந்த பார்ட்ல இருக்கு, இன்னொரு எலமெண்ட் இந்த பார்ட்ல இருக்குன்னா என்ன பண்ணுவீங்கன்னா 2க்கும் காமனா இருக்கிற எலமெண்ட் நம்ம எடுத்துப்போம். 2க்கும் காமனா இருக்கிறது என்னதுன்னா பி. இந்த பியை வச்சு 2ஐயும் லிங்க் பண்ணிப்பீங்க. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். பட் இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செக் பண்ணணும்னா ஏ கிரேட்டர் தேன் டின்னு இருக்கா. ஸோ ஏக்கு பக்கத்துல ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்காங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். ஏக்கு பக்கத்துல கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கா? இருக்கு. ஸோ பாசிபிளா இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க ரூல் அவுட் பண்றதுக்கு ஃபாஸ்டரா செக் பண்றதுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் டிக்கு பக்கத்துல உங்களுக்கு லெஸ் தேன் சிம்பிள் இருக்கணும். டி இங்க இருக்கு. டிக்கு பக்கத்துல உங்களுக்கு லெஸ் தேன் சிம்பிள் தான் ஆக்சுவலா இருக்குங்க. பாருங்களேன், டி முடியும் போது இந்த இடத்துல லெஸ் தேன்ல தான் முடியுது. ஸோ கரெக்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இம்மீடியட்டா ஃபாஸ்டா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஏ கிரேட்டர் தேன் பி எப்படி வரும்னா ஏ கிரேட்டர் தேன் பி. இங்க பியும் பியும் தானே கம்பைன் ஆகுது. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டி கம்பைன் பண்ணீங்கன்னா இப்போ ஏ கிரேட்டர் தேன் டி அப்படிங்கிறது டெஃபினட்டா கரெக்டா? கரெக்ட். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இன்னொரு சம் வரலாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லலாம்? ஏ சாரி நாட் ஏ. ஓகே, டி வந்துட்டு கிரேட்டர் தேன் சி இப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கன்க்ளூஷன் நம்பர் 2. இப்படி ஒரு கன்க்ளூஷன் இருக்கு. இப்போ டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டி இங்க இருக்கு, சி இங்க இருக்கு. ரெண்டையும் கனெக்ட் பண்ற ஸ்டேட்மெண்ட் அகைன் பி தான். ஓகேங்களா? ஸோ நம்ம டில இருந்து இங்க வரோம். ஓகேங்களா? ஸோ டிக்கு பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லெஸ் தேன் சிம்பிள் இருக்கு. கரெக்டா? டிக்கு பக்கத்துல லெஸ் தேன் சிம்பிள் தான் இருக்கு. இங்கேயும் நீங்க செக் பண்றீங்க. டிக்கு பக்கத்துல பாக்குறீங்க. டிக்கு பக்கத்துல பார்த்தா இங்கேயும் லெஸ் தேன் சிம்பிள் தான் இருக்கு. ஸோ இது வரதுக்கான சான்சஸ், கரெக்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சி பக்கத்துல பாக்குறீங்க. இப்படிதானே வருது, இந்த மாதிரி தான் வரணும். நெக்ஸ்ட் சி பக்கத்துல பாத்தீங்கன்னாலும் கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கு. ஸோ வரதுக்கான சான்சஸ் இருக்கு. திரும்ப செக் பண்ணி பாருங்களேன். இப்போ நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா டி இருக்கு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சின்னு வருது. ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்க கன்க்ளூஷன் வந்து டி லெஸ் தேன் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கன்க்ளூஷன் தப்பு. டி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருந்தா தான் இது கரெக்ட். டி லெஸ் தேன் சி அப்படிங்கிறது தப்பு. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி ஃபாஸ்டா செக் பண்ணிக்கிறதுக்கு இஃப் சப்போஸ் இப்போ உங்களுக்கு இந்த கன்க்ளூஷன் டி கிரேட்டர் தேன் சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா டி இங்க இருக்கா, டிக்கு பக்கத்துல இங்க கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கா. இங்க பாத்தீங்கன்னா டிக்கு பக்கத்துல இருக்கிற சிம்பிள் லெஸ் தேன் சிம்பிளா இருக்கு. கரெக்டா? ஆனா இங்க நமக்கு வரதே டி கிரேட்டர் தேன் ஒன்று ஆரம்பிக்குது. ஆனா இந்த இடத்துல டிக்கு பக்கத்துல இருக்கிற சிம்பிள் லெஸ் தேனா இருக்கு. டி சின்னதா தான் இருக்கும்னு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த கன்க்ளூஷன் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இட் டஸ் நாட் ஃபாலோ அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? மேபி இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வேகா இருக்கிற மாதிரி இருக்கும். சம்ஸ் பார்க்கும்போது அந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். நம்ம டேரக்டா சம்ஸ்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம்க்கு பாடல. நான் திரும்பவும் சொல்றது தான், உங்களுக்கு கோஆர்டினேட் ஈக்குவாலிட்டினே என்னன்னே தெரியலனா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு 5 வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களால ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கீழே 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஃபாலோ ஆகுதா ஃபாலோ ஆகலையா நம்ம கண்டுபிடிக்கணும். கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு இருக்கு. கே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஒன்ல இருக்கு. இந்த கே அப்படிங்கிறது ஆர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன்ல இருக்கு. கரெக்டா? செகண்ட் ஒன்ல இருக்கு, தேர்ட் ஒன்ல இருக்கு. அப்ப செகண்ட் ஒன்னையும் தேர்ட் ஒன்னையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது லெட்டர்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்களேன். இந்த எல்யூகேன்னு இருக்கு. இது எல்யூகேங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ நம்ம கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அதுக்கும் இதுவும் கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் காமனா பின்னு ஒன்று இருக்கு. அப்ப செகண்டுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் காமனா ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூ அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா கேல இருந்து நம்ம ஆருக்கு போகணும். ஸோ கேல இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம கேல இருந்து இங்க வந்து இங்க இருந்து இப்படி போகணும். இங்க இருந்து இது ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் இங்க இருந்து இப்படி போகணும். அந்த மாதிரி கனெக்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ கேல இருந்து இங்க வரணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் உங்களை என்ன செக் பண்ணிக்க சொல்லியிருந்தேன்னா கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கு. கேக்கு முன்னாடி ஒரு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கா? இருக்கு. ஸோ இது கன்க்ளூஷன் கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஆர் வாங்க. ஆர் எங்க இருக்கு? ஆர் பக்கத்துல லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வரணும். ஆர் பக்கத்துல லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கா? இருக்கு. ஸோ இது கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இமீடியட்டா செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கே இருக்கு. ஓகேங்களா? கே இருக்கு. கே பக்கத்துல ஒரு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு யூ இருக்கு. யூல இருந்து நான் இங்க வரேன். ஓகேங்களா? யூல இருந்து நான் இங்க வரும்போது யூல இருந்து இங்க வரேன்னா யூ இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு யூ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பீன்னு இருக்கு. நெக்ஸ்ட் பீல இருந்து நான் இங்க போறேன்.
greater than or equal to r. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வருது. ஸோ k greater than or equal to r is டெஃபினட்டா it follows. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடலாம். l greater than or r அப்படின்னு இருக்கு. l எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. r எங்க இருக்குன்னா இங்க தான் இருக்கு. ஸோ செகண்டுக்கும் தேர்டுக்கும் கனெக்டிங் ஒரு எலமெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தா நம்ம தேர்டுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி l பக்கத்துல greater than சிம்பிள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருக்கு. r பக்கத்துல L பக்கத்துல ஒரு greater than சிம்பிள் இருக்கு. அதே மாதிரி R பக்கத்துல less than சிம்பிள் இருக்கான்னு பாருங்க. R பக்கத்துல less than சிம்பிள் இருக்கா? இருக்கு. ஸோ கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? L இருந்து R. ஸோ இப்போ நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா L greater than U, L greater than U. நெக்ஸ்ட் Uல இருந்து பாத்தீங்கன்னா greater than or equal to P. கரெக்டா? greater than or equal to P. P இருந்து போகும்போது greater than or equal to R அப்படின்னு இருக்கு. அப்ப L greater than R அப்படிங்கிறது டெஃபினட்டா கரெக்டா? L greater than R அப்படிங்கிறது டெஃபினட்டா கரெக்ட். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ், கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ், போத் ஃபாலோஸ் அப்படிங்கிறதா இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே. அண்ட் தென் மேக்ஸிமம் நீங்கள் இந்த இதை கூட நீங்கள் எழுதாமல் நீங்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம பேங்க் எக்ஸாம்ஸில் அந்த ஃபாஸ்டராக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை எழுதி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 கன்க்ளூஷன் இருக்குது. கன்க்ளூஷன் இருக்குன்னு பாருங்கள். m ஈக்குவல் டு ஐன்னு இருக்குது, m கிரேட்டர் தேன் ஐன்னு இருக்குது. நீங்கள் இதை ஃபஸ்ட்டு டக்குன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு இது எய்தர் ஆர் கன்க்ளூஷனாக இருக்குமா அப்படிங்கிறதான் தோணணும். எய்தர் கன்க்ளூஷன் என்னது? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா m கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐ. இது ட்ரூவாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு இது ரெண்டும் செப்பரேட்டாக தப்பாகவும் இருக்கணும். கம்பைன் பண்ணா இது வந்து கரெக்டா இருக்கு இருந்ததுன்னா எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது கரெக்டா? m எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, i எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ரெண்டையும் கனெக்ட் பண்ற எலிமெண்ட்ஸ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த r தான் கனெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா m கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு r இருக்கு, r greater than or equal to I ன்னு வருது. ஸோ m greater than or equal to I-ங்கிறது கரெக்டாக வருதா? கரெக்டாக தான் வருது. ஸோ இதோட ஆன்சர் இஸ் m greater than or equal to I அப்படிங்கிறது கரெக்டாக வருதுன்னா இதோட ஆன்சர் என்னது? எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ், எய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறதா இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஃபைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம டேரெக்டாக கன்க்ளூஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? கன்க்ளூஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. n greater than or equal to s. இது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், இது செகண்ட் கன்க்ளூஷன். n less than or equal to s. செகண்ட் கன்க்ளூஷன் n less than d அப்படின்னு இருக்கு. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா n பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்கு? less than or equal to சிம்பிள் இருக்கா? n பக்கத்தில் இந்த less than or equal to சிம்பிள் இருக்கா? இருக்கு. ஸோ கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. s பக்கத்தில் greater than or equal to இருக்கா? s பக்கத்தில் greater than or equal to ஒரு சிம்பிள் இல்லை, வெறும் greater than தான் இருக்கு. கரெக்டா? பட் இது உங்களுக்கு ட்ரூவா இருக்கணும்னா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற எல்லா சிம்பிள்ஸுமே n-க்கும் s-க்கும் நடுவில் less than or equal to இருக்கணும். s பக்கத்தில் இந்த greater than or equal to மாதிரி வந்திருக்கணும். பட் இங்கே வரல. ஸோ நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோ சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி டைம் வேஸ்டிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் n less than d இருக்கு. n பக்கத்தில் less than, n இங்கே இருக்கு, d இங்கே இருக்கு. ரெண்டுமே ஒரே இதில் தான் இருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாகவே நம்ம செக் பண்ணிடலாம். n less than d பார்த்தாலே தெரியுது. ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது less than மட்டும்தான். ஸோ டெஃபினட்டாகவே இது ட்ரூவு. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறதா இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபோர்த் செம் பார்த்துடலாம். ஓகேங்களா? கொஸ்டின் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கன்க்ளூஷன் என்னங்கிறத பார்ப்போம். கன்க்ளூஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா y less than or equal to I அப்படின்னு இருக்குது. y எங்கே இருக்குது, I எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா y இங்கே இருக்குது, I வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? பட் அதுக்கும் முன்னாடி நம்ம செக் பண்ண வேண்டியது ஒய்ல இன்னொன்று. அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டுக்கும் கனெக்டிங் எலமெண்ட் என்னன்னு பார்க்கணும். PYWன்னு இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் கனெக்டிங் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Pங்கிறதா கனெக்டிங் எலமெண்ட். ஸோ ஒய்லேருந்து இப்படி தான் போகணும். புரியுதுங்களா? சம்டைம்ஸ் இப்படியும் போகும். அதுக்காக இந்த கனெக்டிங் எலமெண்ட்டை பார்த்துட்டு தான் நான் சொல்கிற க்ளூவை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வரணும். ஓகேங்களா? ஸோ ஒய்க்கு முன்னாடி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்குதான்னு பார்க்கணும். ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா வெறும் லெஸ் தேன் தான் இருக்குது. புரியுதுங்களா? ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது? வெறும் லெஸ் தேன் தான் இருக்குது. பட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய் இல்லை. ஸோ நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இட் டஸ் நாட் ஃபாலோ அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒய்க்கு ஏன்னா இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுங்கிறது எல்லாத்துலேயுமே இருந்தால் மட்டும் தானே அது கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கும். ஒய்க்கு பக்கத்துலேயே வெறும் லெஸ் தேன் தான் இருக்குது. ஸோ ஏன் செக் பண்ணிக்கிட்டு தூக்கி போட்டுடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓ கிரேட்டர் தேன் டபிள்யூன்னு இருக்குது. ஓ இங்கே இருக்குது, டபிள்யூ இங்கே இருக்குது. ரெண்டுக்கும் கனெக்டிங் எலமெண்ட் என்னது? ஓ இங்கே இருக்குது, டபிள்யூ இருக்குது. ரெண்டுக்கும் கனெக்டிங் எலமெண்ட் P.
ஸோ ஓலேருந்து இப்படி தான் நீங்கள் போய் ஆகணும். ஓக்கு பக்கத்தில் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது, பட் கிரேட்டர் தேனும் இருக்குது. கரெக்டாக? ஸோ கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் டபிள்யூ பக்கத்தில் லெஸ் தேன் இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக? டபிள்யூ இங்கே இருக்குது, பிலேருந்து இப்படி தான் வரணும். கரெக்டாக? பிலேருந்து இப்படி தான் போகும். ஸோ டபிள்யூ பக்கத்தில் லெஸ் தேன் தான் இருக்குது. ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை எழுதி பார்த்தோம் அப்படின்னா O greater than or equal to P greater than Y greater than W இப்படின்னு வரும். ஸோ இப்போ O greater than Wங்கிறது டெஃபினட்டாக கரெக்டாக? இட் இஸ் கரெக்ட். ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 2 follows அப்படிங்கிறதா இதோடைய கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின்குள்ளே போயிடலாம். நீங்கள் கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 2 கன்க்ளூஷன். A greater than Z, F greater than Eன்னு இருக்கு. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. A greater than Z, A அப்படிங்கிறது இங்க இருக்கு, Z அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்ற எலமெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். A B C ரெண்டையும் கனெக்ட் பண்ற எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா B பி தானே, சி. ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிறதா கனெக்ட் பண்ணுது. கரெக்டா? ஸோ ஏலேருந்து இப்படி தான் போய் ஆகணும். கரெக்டா? ஸோ ஏ பக்கத்தில் கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கா? இருக்கு. ஸோ பாசிபிளாக இருக்கு. இசட்லேருந்து இப்படி போகணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சியிலேருந்து போகணும். ஸோ சியிலேருந்து போகும்போது சியிலேருந்து இப்படி போகும்போது இசட் பக்கத்தில் லெஸ் தேன் சிம்பிள் இருக்கா? இருக்கு. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இப்படியே பாருங்களேன். ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி. நான் அதை எழுதியே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி கிரேட்டர் தேன் சி greater than Z இப்படின்னு வருது. ஸோ A greater than Z அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே கரெக்ட். நெக்ஸ்ட் F greater than E. F அப்படிங்கிறது இங்கே இருக்குது, E அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ Fலேருந்து இப்படி போகணும். கனெக்டிங் எலமெண்ட் C தானே, Fலேருந்து இப்படி போகணும். F பக்கத்தில் கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். Fலேருந்து இப்படி போகணும். F பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்குது? F பக்கத்தில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. F லெஸ் தேன் தான் இருக்குது, F பக்கத்தில் கிரேட்டர் தேனே இல்லை. ஸோ நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இட் டஸ் நாட் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ஷார்ட்கட் ஃபார்மில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. இது என்னென்ன புரியல அப்படின்னு யோசிக்கிறவங்க ப்ளீஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. லைக் என்ன சொல்கிறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஒரு 5 to 6 வீடியோஸ். அந்த வீடியோஸை பார்த்துட்டு இதுக்கு வந்து இந்த ஷார்ட்கட் ட்ரிக், இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்டராக வரும். புரியுதுங்களா? ஸோ இல்லை ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இதுடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 6th-லேருந்து 10th கொஸ்டின் வரைக்கும் ஒரே பேட்டர்னில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டேரெக்டாக சிம்பிள்ஸ் வச்சு கொடுக்காம, அதாவது கிரேட்டர் தேனா லெஸ் தேன் அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிளோட மீனிங் என்னங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன். M%N M is neither smaller nor greater. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது இதுதான். ஓகேங்களா? இப்போ பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா நெய்தர் ஸ்மாலர் நார் ஈக்குவல். ஸ்மாலரும் இல்லை ஈக்குவலும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? கிரேட்டர் தேன் அர்த்தமா? ஸோ பர்சன்டேஜில் நான் கிரேட்டர் தேன் சிம்பிள் நான் எழுதி வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஆம்பர்சன் என்ன போட்டிருக்காங்க? நெய்தர் கிரேட்டர் நார் ஈக்குவல். கிரேட்டரும் இல்லை ஈக்குவலும் இல்லைன்னு அர்த்தம் லெஸ்ஸராக தான் இருக்கணும். ஸோ நான் லெஸ் தேன் சிம்பிள் போட்டு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டாலர் சிம்பிளுக்கு என்ன போட்டிருக்காங்க? MS நாட் ஸ்மாலர் தேன் என்ன போட்டிருக்காங்க? நாட் ஸ்மாலர்னா என்ன அர்த்தம்? கிரேட்டர் தேனும் இருக்கலாம், ஈக்குவல் டு இருக்கலாமா? ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் M at என்ன போட்டிருக்காங்க? நாட் கிரேட்டர் தேன். நாட் கிரேட்டர் தேன் என்ன அர்த்தம்? லெஸ் தேனும் இருக்கலாம், ஈக்குவல் டும் இருக்கலாம். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், M at என்ன லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? M*n ஆர் M*n அப்படின்னா M is neither smaller nor greater. ஸோ ஸ்டார்னா ஸ்மாலரும் இல்லை கிரேட்டரும் இல்லைன்னு அர்த்தம், ஈக்குவல் டுன்னு அர்த்தம். ஸோ நான் ஈக்குவல் டு சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற 5 சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் சம் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். M*, இப்போ நீங்களே கொஸ்டின் பார்க்குறீங்களே, இதான் கொஸ்டின். ஓகேங்களா? நீங்கள் இம்மீடியட்டாக என்ன பண்ணிடணும்னா எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிற்காதீங்க. ஓகேங்களா? ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சால் ரீப்ளேஸ் பண்ணுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா கே என்ன இருக்குன்னு பாருங்களேன். $S அப்படின்னு இருக்கு. $S அப்படின்னு என்ன அர்த்தம்னா K greater than or equal to S அப்படின்னு செக் பண்ணணும். இதில் K எங்கே இருக்குன்னு பாருங்க. Kங்கிறது இங்கே இருக்கு. கரெக்டாக Kங்கிறது இங்கே இருக்கு. ஓகே, S எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஓகேவா? K இங்கே இருக்கு, S இங்கே இருக்கு. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஸ்டார் அப்படின்னா ஈக்குவல் டு. ஓகே, ஸ்டார்னா ஈக்குவல் டு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன இருக்கு? டாலர் இருக்கு. டாலர்னா என்னதுன்னு பாருங்க. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வழியே கிடையாது. கேக்கு பக்கத்தில் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு வருதான்னு செக் பண்ணணும். பட் இங்கே ஆல்ரெடி ஈக்குவல் டு தான் இருக்குது. ஸோ நம்ம கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ வேறு வழியே கிடையாது. எல்லா சிம்பிள்ஸையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். அட் அப்படின்னா என்னது?
லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த இடத்துல வரும். ஆம்பர்சன் அப்படின்னா என்னது கிரேட்டர் தேன் வரும். ஓகேங்களா? இப்போ கேயும் எஸ்ஸும் இதையும் கனெக்ட் பண்ணுறது எது அப்படின்னு பாருங்களேன். கேலேருந்து எம்லேருந்து இது. ஓகே, ஸோ டேரெக்டாகவே தான் கனெக்ட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். கே எம் ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம் தான் காமனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இது எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்? கேயும் எம்மும் ஈக்குவலு, நெக்ஸ்ட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எஸ். ஸோ டெஃபினட்டாகவே கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என் ஆம்பர்சன் கே. ஆம்பர்சன் அப்படின்னா என்னது? லெஸ் தேன். என் லெஸ் தேன் கேயா அப்படின்னு செக் பண்ணணும். என் இங்கே இருக்குது, கே இங்கே இருக்குது. என் இங்கே இருக்குது, கே இங்கே இருக்குது. ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணுற எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம் தான். ஸோ என் லெஸ் தேன் எம்ன்னு இருக்குது. என் லெஸ் தேன் எம், எம்மும் கே ஈக்குவல். இப்படி தான் வருது. என் லெஸ் தேன் எம், எம்மும் கேயும் ஈக்குவல். ஸோ இதுவும் கரெக்டு. கரெக்டாக? ஸோ ரெண்டுமே நமக்கு கரெக்டாக தான் வருது. கரெக்டாக ரெண்டுமே கரெக்ட். ஸோ இது ஆன்சர் என்னது? போத் 1 and 2 ஃபாலோஸ். போத் 1 and 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறதா இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சிலதுக்கு என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாத்துடைய சிம்பிளுமே எழுதுகிற மாதிரி கூட நமக்கு தேவைப்படாது. சப்போஸ் இதில் ஈக்குவல் டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லாத்தோட சிம்பிளும் ரீப்ளேஸ் பண்ணி கூட நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஃபாஸ்ட்டாக இந்த செக் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பார்க்குறீங்களா? நான் இப்போ ப்ரீவியஸ் சம்மில் சொன்னல, அது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏ ஆம்பர்சன்ட் ஆர்ன்னு இருக்கு. ஆம்பர்சன்ட் அப்படின்னா என்னது? ஏ லெஸ் தேன் ஆர் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? நெக்ஸ்ட் ஏ ஆம்பர்சன்ட் எல் அப்படின்னா ஏ லெஸ் தேன் எல். ஓகேங்களா? இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏ பக்கத்தில் ஏ இங்கே இருக்கா? ஸோ இந்த சிம்பிள் என்னங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. லெஸ் தேன். ஏ பக்கத்தில் லெஸ் தேன் வருதா? ஸோ இது கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏ இங்கே இருக்குது, ஆர் இங்கே இருக்குது. ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணுறது என்னதுன்னா இந்த கே தான். ஆம்பர்சன்ட் அப்படிங்கிறது என்னது? லெஸ் தேன். ஸோ ஏ லெஸ் தேன் ஆர் அப்படிங்கிறது கரெக்டாக? ஆப்வியஸ்லி கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ஏ லெஸ் தேன் எல்னு இருக்குது. ஏ இங்கே இருக்குது, எல் இங்கே தானே இருக்குது. ஸோ இந்த ஸ்டார் அப்படிங்கிறது என்னது? ஈக்குவல் டு. ஓகேங்களா? ஏ லெஸ் தேன் எல்லா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஏ லெஸ் தேன் எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஏ லெஸ் தேன் எல் இல்லை, கே தான். இதுக்கு ரெண்டுக்கும் காமனாக எந்த எலமெண்ட்டுமே இல்லை. இந்த கே அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதுவும் ஆக்சுவலி யூஸ் இல்லை. ஓகே, ஏக்கும் எல்லுக்கும் நம்ம எப்படி கனெக்ஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு பாருங்களேன். ஏலேருந்து நம்ம கேக்கு வரோம் அப்படின்னா அங்கே ஆர் இருக்குது. ஆர் ஏலேருந்து என்லேருந்து இங்கே ஒய். how to make a connection பார்க்கலாம். ஏ லெஸ் தேன் எல் திரும்ப நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த கனெக்ஷனுமே இல்லை. ஏக்கும் எல்லுக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ கன்க்ளூஷன் 2 டஸ் நாட் ஃபாலோ தான். ஸோ இது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் அப்படிங்கிறதான் கரெக்ட். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லைனாலும் இட் டஸ் நாட் ஃபாலோன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 8th சம் பார்த்துடலாம். என்ன இருக்குன்னு பாருங்க. ஏ அட் என் அப்படின்னு இருக்கு. ஏஎன், ஏ இங்க இருக்கு, என் இங்க இருக்கு. ரெண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பி இருக்கு. ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு. நம்ம செக் பண்ணிக்கலாம். டாலர் அப்படிங்கிறது என்னது? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, நெக்ஸ்ட் அட் அப்படிங்கிறது என்னது? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஓகேங்களா? இப்போ ஏ அட் என், அட் அப்படிங்கிறது ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணீங்கன்னா ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஏ பக்கத்துல ஃபர்ஸ்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கா? இல்லை, ஏ பக்கத்துல இருக்கிறதே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது டெஃபினட்டாவே ஃபால்ஸ். இட் டஸ் நாட் ஃபாலோஸ். நெக்ஸ்ட் பி அட் ஜி. அட் அப்படின்னா என்னது? பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜியா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? பி ஜி, பி எங்க இருக்கு, ஜி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி இங்க இருக்கு. ஓகே, ஆர்எல்ஸ் இங்க இருக்கு, இங்க இருக்கு, பி இங்க இருக்கு, ஜி இங்க இருக்கு. ரெண்டுக்கும் கனெக்ஷன் கொண்டு வரலாம். அந்த எண்ணை வச்சு நம்ம கனெக்ஷன் கொண்டு வரலாம். கரெக்டா? இது லெஸ் தேன், அட்னானது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இப்போ ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜி அப்படிங்கிறது இட் இஸ் பாசிபிள். ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறதா இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 9th சம் பார்த்துடலாம். 9th சம் என்ன இருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஆர் ஆம்பர்சன்ட் டி அப்படின்னு இருக்கு. ஆம்பர்சன்ட் அப்படின்னா என்னது? ஆர் லெஸ் தேன் டியான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஆர் எங்க இருக்கு, டி எங்க இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஆர் இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. ஓகேங்களா? ஆர் இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. ஓகே, வேற எங்கேயும் இல்லை. ஆர் இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. ரெண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ரெண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி எதுவுமே இல்லையே. ஆர் இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. ரெண்டுக்கும் காமனா எதுவுமே இல்லை. வேற எங்கேயாவது ஆரும் டீயும் இருக்கான்னு பார்த்தா நமக்கு இதோட கனெக்ஷன் பண்ற மாதிரி எதுவுமே நமக்கு வரல. ஸோ ஆருக்கும் டீக்கும் நம்மளால கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. ஸோ இட் டஸ் நாட் ஃபாலோ தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜி டாலர் டி. டாலர்னா என்னது?
G greater than or equal to T ஆன்னு செக் பண்ணணும். $G ஜிங்கிறது இங்கே இருக்குது, டீங்கிறது இங்கே இருக்குது. இது ரெண்டுக்கும் நம்மளால் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். G இங்கே இருக்குது, ஓகே. T இங்கே இருக்குது, ஓகே. GN இருக்குது, இங்கே நம்ம கனெக்ஷன் கொண்டு வந்துடலாம். ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஜிக்கும் டிக்குமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கனெக்ஷனே ரெண்டுக்கும் கனெக்ஷனே இல்லை, கரெக்டாக கனெக்ஷனே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. ஸோ இதுவும் தப்பு தான். ஸோ இதில் ஆன்சர் என்னது? நெய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ். நெய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறதா இதுவே கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10th கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன எடுத்துருக்காங்க? A ஸ்டார் B அப்படின்னு இருக்கு. ஸ்டார் அப்படின்னு என்னது? A ஈக்குவல் டு பியா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? A எங்கே இருக்குது, B எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A இங்கே இருக்குது, B இங்கே இருக்குது. ரெண்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுதா? T ஓகே, ரெண்டுக்கும் ஆக்சுவலாக கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இட் டஸ் நாட் ஃபாலோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் N ஆம்பசன் B. ஆம்பசன் அப்படின்னா N லெஸ் தேன் பியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். N லெஸ் தேன் பியா அப்படின்னு பார்த்தோம்னா N இங்கே இருக்குது, B இங்கே இருக்குது, N இங்கே இருக்குது, B இங்கே இருக்குது. ஓகே, Nக்கும் Bக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? TTL K ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா Nக்கும் Bக்கும் கனெக்ஷனே இல்லை. ஸோ இதுவும் நெய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறதா இதோடைய கரெக்டான ஆன்சர். ரெண்டுக்கும் கனெக்ஷனே இல்லை அப்படின்னா நெய்தர் 1 or 2 ஃபாலோஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்க, கனெக்ஷன் இல்லை, ஒருவேளை எனக்கு தான் கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரியலையா, இந்த மாதிரிலாம் டவுட்ஸ் இருக்கிறனால தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எடுத்திருந்தேன். ஸோ நெய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறதா இதுவே கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ A greater than or equal to B greater than C. கொஸ்டின் பார்த்துட்டீங்க, நாட் ஈக்குவல் டு இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். B greater than E அப்படின்னு இருக்கு. ஓகே, B இங்கே இருக்கு, E இங்கே இருக்கு. ரெண்டுக்கும் காமனாக கிரேட்டர் தேன் மட்டும் தான் வருதான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிரேட்டர் தேன் இருக்கு, இங்கே ஒரு கிரேட்டர் தேன் இருக்கு, நடுவில் நாட் ஈக்குவல் டு இருக்கு. நாட் ஈக்குவல் டுனா என்ன மீனிங்? இந்த இடத்துல கிரேட்டர் தேனும் வரலாம், லெஸ் தேனும் வரலாம். அப்போ B greater than E அப்படிங்கிறது டெஃபரெண்டாகவே தப்பு தான். ஏன்னா இந்த இடத்துல கிரேட்டர் தேனும் வரலாம், லெஸ் தேனும் வரலாம்ல. மூணுத்துக்குமே கண்டிப்பாகவே வெறும் கிரேட்டர் தேன் மட்டும் இருந்ததுன்னா நம்ம இது கரெக்ட்னு சொல்லலாம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது லெஸ் தேனும் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இது டெஃபினட்டாகவே தப்பு. அடுத்தது A greater than C. A greater than C டெஃபினட்டாக கரெக்ட் தான். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கு, கிரேட்டர் தேன் இருக்கு. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ ஒன்லி 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ லாஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ என்ன இருக்குன்னு பாருங்க. கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 4 கன்க்ளூஷன் இருக்கு. Q கிரேட்டர் தேன் எஸ்ஸா, ரெண்டுக்கும் நடுவில் நாட் ஈக்குவல் டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல கிரேட்டர் தானும் வரலாம், இந்த இடத்துல கிரேட்டர் தானும் வரலாம், லெஸ் தானும் வரலாம். ஸோ Q கிரேட்டர் தேன் எஸ் தப்பு. Q ஈக்குவல் டு எஸ்ஸா, அதுவும் தப்பு. Q கிரேட்டர் தேன் எஸ்ஸா, அதுவும் தப்பு. பட் இந்த மூணுமே சேர்ந்தா கரெக்டா? இதுக்கும் நடுவில் Q கிரேட்டர் தேன் எஸ்ஸும் வரலாம், Q லெஸ் தேன் எஸ்ஸும் வரலாம், Q ஈக்குவல் டு எஸ்ஸும் வரலாமா? இந்த இதுக்கும் நடுவில் எப்படி ஈக்குவல் டு வரலாம்? அதெல்லாம் டவுட்டாக இருந்ததுன்னா என்னுடைய கோடட் இன்இக்வாலிட்டியோட பார்ட் 5 வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மூணுமே வரலாமா? ஸோ இந்த எய்தர் 1 or 2 or 3 ஃபாலோஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் Q லெஸ் தேன் டீயா? Qக்கும் Tக்கும் நடுவில் வெறும் லெஸ் தேன் மட்டுமா இருக்குது, கிரேட்டர் தேன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அது கண்டிப்பாகவே ஃபால்ஸ் தான். ஸோ இதோட ஆன்சர் இஸ் எய்தர் 1 or 2 or 3 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாட் ஈக்குவல் டு கான்செப்ட்ஸில் டவுட் இருக்குது அப்படின்னா என்னோட கோடட் இன்இக்வாலிட்டியோட பார்ட் 5 வீடியோ ப்ளீஸ் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராக்டிஸ் வீடியோ தான். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு என்னோட பெய்டு ப்ராக்டிஸ் PDF கோர்ஸில் லான்ச் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த லைக் கோடட் இன்இக்வாலிட்டியோடைய ப்ராக்டிஸ் PDF வந்து நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். ஸோ இப்போ கூட உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எனி டைம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ப்ராக்டிஸ் PDF கோர்ஸில். ஸோ நான் மொத்தமாக இது வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராக்டிஸ் PDFும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். ஓகேங்களா? உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனி டைம் எங்ககிட்ட கேட்கலாம். நான் மொத்தமாக ஒரு ப்ரைவேட் வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு அதை அனுப்பிச்சு வைப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ப்ராக்டிஸ் PDFோட ஒரு பெரிய ஆஃபர் போயிட்டுருக்கு. 7000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டினால அதாவது 50% ஆஃபரில் 350 rupees ப்ரைஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அது March 8, 2021 உமன்ஸ் டே வரைக்கும் தான் அந்த ஆஃபர் வேலிட் இருக்குது. ஸோ இப்போ கூட எல்லாரும் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க. இந்த இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இதோட இந்த வீடியோ முடியுது. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது இது இருக்குன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.